ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சோளக்காட்டை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து அடுத்தவங்களோட சோளக்காடு. இங்கே வந்து மருந்து அடித்து பில்லுலாம் செத்துருக்கு. கூடவே சோளமும் டேமேஜ் ஆகிருக்கு. பாருங்களேன், சோளம் டேமேஜ் ஆகிருக்கு. மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி ஏதோ ஒரு ஆபத்தான மருந்து அடித்து சோளமும் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் சோளத்துக்கு மருந்து அடிக்கும் போது பார்த்து அடிங்க. இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே போக போகிறோம். இதோ நம்ம காட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் சொல்லுங்க. அப்படியே ஹாய் சொல்லுப்பா. அம்மா நீ சொல்லு ஹாய். அம்மா, நேற்று தான் பூச்சி மருந்து அடித்தோம். இன்றைக்கி பூச்சி செத்த மாதிரி தெரியுது. பூச்சி மருந்து அடித்து இந்த சொனப்பில்லு மட்டும் சாவலாதான் எங்கள் அப்பா அம்மா உட்காந்து புடுங்கிட்டு இருக்காங்க. என்ன மருந்து பேர் திரும்பி சொல்லுங்க. களைக்கொல்லி அடித்தோம்பா. மற்ற புல்லாம் செத்துட்டு சொனப்புல்லு சாவலை பிடிங்கிட்டு இருக்கிறோம். அதான் ஆள் விட்டு புண்ணுக்கு பதில் நீங்கள் பிடிங்கிட்டு இருக்கீங்களா? அது நம்மளுக்கு செட் ஆகாது. பூச்சி செத்துருக்காப்பா. பூச்சி செத்துருக்கா. பூச்சி மருந்து அடித்தோமே நேற்று. இது இருங்க, க்ளோஸ்அப்பில் போய் பார்ப்போம். செத்த மாதிரி தான்ப்பா தெரியுது. டன், ஓகே. அந்தாண்டி நம்மளுக்கு ஒரு காடு இருக்குது, அங்கே போயிடலாம். வாங்க கைஸ். அப்பா, அந்த காட்டுக்கு மருந்து அடிச்சிங்களா? ஓகே. இந்த காட்டில் பூச்சிலாம் செத்துருக்கு காய்ஸ். இப்போ நம்ம அடுத்த காட்டுக்கு போகிறோம். நடுவில் வேறு கல்லுலாம் இருக்குது. ஆத்தி வாங்க போகலாம். இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது காய்ஸ். இது வந்து நாங்கள் மேட்டுக்காடுன்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த காட்டுலேயும் பூச்சிலாம் செத்த மாதிரி தான் தெரியுது காய்ஸ். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். செத்த மாதிரி தான் தெரியுதுல. உங்கள் காட்டிலையும் இந்த மாதிரி பூச்சி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பூச்சி மருந்து அடிங்க. இந்த களைக்கொல்லி மருந்துன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்களே, அதை அடிக்கலாம். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் வந்து சொனப்பில் மட்டும் சாவாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி பில்லு மட்டும் சாவாது காய்ஸ். அதை நீங்கள் கையால் தான் பிடுங்கணும். உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே பூச்சிலாம் செத்துருக்கு. இப்போ அதே மாதிரி மற்ற பில்லுலாம் சாகிறது உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். ஆனால் இந்த சொனப்பில்லுங்கன்னு சொன்னால அது மட்டும் சாவாது. அதை மட்டும் நீங்கள் கையால் தான் பிடுங்கணும். களைக்குள்ளி அடிக்கிறதுனால பில்லு சாவும், சோளத்துக்கு எந்த டேமேஜ் ஆகாது. அதே நீங்கள் மற்ற மருந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா வந்து சோளமும் சாவும், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி. அதனால் சேஃபாக இருங்க காய்ஸ். பாய் எல்லாருக்கும். டாட்டா.